தமிழக முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக அறிவித்த திட்டங்கள், அவர்களுடைய குப்பைகளை அள்ளும் போது தோலில் ஏற்படும் நோய்களை கண்டறிந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும், அவர்களுக்கு காப்பீடு திட்டம் வழங்கப்படும், அவர்களுக்கு நலவாரியத்தின் மூலம் 10 லட்சம் ரூபாய் இறந்தால் அவருடைய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்ற திட்டம். மேலும் அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க தொடர்கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை கட்டணத்தை அரசே ஏற்கும் என்பது ஒரு திட்டம். மேலும் அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வளர்ச்சி திட்டங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் மூலம் வரவேற்கின்றோம். மேலும் மாநகராட்சியில் உள்ள பல துறைகளில் உள்ள ஒப்பந்த பணியாளர்களுக்கு இது போன்ற திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கையை முதல்வரிடம் வைத்துள்ளோம். முதல்வர் அவர்கள் தட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டாமல் திறக்கும் எங்கள் கதவுகள் என்று எங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்துள்ளார். அதை வைத்து மீண்டும் படிப்படியாக தொழிலாளர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் ஐயா அவர்கள் உறுதியளித்துள்ளார்.